வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம 1 பார்ட் பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சின்ன குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டம்ளர் போல் பாசிப்பருப்பு பெரிய டம்ளரால் சேர்த்துருக்கேன். நல்லா கழுவிடலாம் 2-3 தடவை. கழுவி எடுத்துகிட்டு வந்து அது கூட 1 கப் போல் தேங்காய் துருவல், 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்பு எதால் எடுத்தோன்னா அதால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 3 அச்சு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூடயே 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். 5 திராட்சை சேர்த்துருக்கேன். முந்திரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மூடிட்டு 5 விசில் வச்சிடலாம். 5 விசிலுக்கு அப்புறம் எடுத்தோன்னா சூப்பராக வெந்திருக்கும். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதான். இறக்குன பிறகு தேங்காய் பால் வேணால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பாத்திரம் தான், கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.